என்னப்பா உங்க விஜய் வந்து அந்த சர்க்கார் மூவில சொன்னாரு, இலவசம்ன்ற ஓசிலாம் வந்து நீங்க குடுத்து ஏமாத்தி தான் ஓட்டு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அவரே வசனம்லாம், டயலாக்லாம். ஆனா இப்போ அவர் வந்தவுடனே என்ன சொல்றாராம், இவரு தேர்தல் அறிக்கைய பார்த்தீங்களா? நான் வந்து ரூ. 2500 குடுக்குறேன். நான் வந்து பெண்களுக்கு வந்து 1 சவரன் நகை போடுறேன். பட்டு சேலை குடுக்குறேன். 6 சிலிண்டர் குடுக்குறேன். ஏன் இப்ப குடுக்க சொல்லுங்களேன் உங்க நொண்ணண்ண. அ 6 சிலிண்டர் இப்ப எவ்வளோ பேர் சிலிண்டர் இல்லாம வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அ என்னடா நெனச்சுன்னுருக்கிறீங்க? நீங்க பாட்டுன்னு மக்களோட வரி பணத்துல நீங்க பாட்டுன்னு எடுத்து ஃப்ரீயா குடுக்கறத நீங்க வந்து உங்களோட தேர்தல் அறிக்கையில, நாங்க இது பண்ணோம், அத பண்ணோம்ன்னு சொல்றதுக்காக ஏமாத்திட்டு திரிஞ்சிருக்கீங்களா? யாரு போன இதெல்லாம்? இப்படி ஏமாத்திட்டு பொழச்சுட்டு இருக்கானுங்க. நீங்களும் மக்களே ஒழுங்கா கரெக்ட்டா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கான மருத்துவம், தரமான மருத்துவம், தரமான கல்வி எல்லாமே கிடைக்குமே. எந்த ஒரு இதுவும் ஃப்ரீயாலாம் தரமாட்டோங்க. ஸோ எல்லாமே உங்களோட வாழ்க்கை தரத்த கண்டிப்பா உயர்த்துவாங்க. அதனால யோசிச்சு கண்டிப்பா விவசாயம் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இல்லையா, கடைசி வரைக்கும் போ வேண்டியது தான் நீங்கலாம். ஏமாந்து சாக வேண்டியது தான்.